என்ன சர்க்கார் இப்படி வீட்டுக்குள்ள புந்து கருப்பு பணம் எடுக்கிறான்? இது ஆண்டவன் கேட்க மாட்டேன்றான். எதிர்கட்சிக்காரன் பார்லிமெண்ட்ல ஒருத்தனாவது அதை எடுத்து கேட்க மாட்டேன்றான். நாங்க யாரை நம்பி ஓட்டு போடுறது இனிமே? பப்பு, எதிர்கட்சின்னா நீங்க எதை சொல்றீங்க? இதே போடா மிட்டாள், என்ன வந்து கேட்கிற எதிர்கட்சின்னா என்னன்னு எனக்கு தெரியாதா? சர்க்கார் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதை ஏத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு பேரு எதிர்கட்சி பேர். சார் நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப சர்க்கார் சொல்றத எதிர்கட்சிக்காரங்க ஏன் எதுக்கலங்கிறீங்களா? நீ எல்லாத்தையும் எடுக்கிறான், ஏன் இந்த கருப்பு பணத்துல எடுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கான்? அதாவது சர்க்கார் சொல்றத எதிர்கட்சிக்காரங்கன்னு ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். சர்க்கார் செய்யறத ஒத்துக்கிறதுக்கு பேரு எதிர்கட்சியா? என்ன பேச்சு பேசுறேடா பப்பூன். அப்போ நீ என்ன நினைக்கிற? உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா? அவன் ஏதாவது பணம் சேர்க்க முடியுமா? எங்களுக்கு பகவான் மண்டையில பெரிய மீளை கொடுத்திருக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு நாங்க என்னென்னமோ டெலிகேஸ் பண்ணி சம்பாதிச்சு நிறைய எக்கச்சக்கமா வச்சிருக்கிறோம். அதை போய் கருப்பு பண்ணணும்னு பூந்து உள்ள வந்து பிடிக்கிறான்னு நியாயமா? அப்ப பணக்காரன் எதிர்காலம் என்ன ஆமா? அவன் கதி என்ன? சார் இந்த நாட்டுல உங்களையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணக்காரங்க இருப்பாங்க? ஏன்னா ஒரு 40-45 பேரு இருப்பாங்க. இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை என்ன? அது வதவதன்னு இருக்கு. நிமிஷத்துக்கு 20 குழந்தைங்களை பெக்குறாங்களா? படிச்சிருக்கிறேன். நான் கணக்கு சொல்றேன். 45 கோடி மக்கள். அத்தனை பேருக்கும் உடனடியா உணவு, வீடு, உடை கொடுத்தாகணுங்கிறத அரசாங்கத்துடைய நோக்கமே தவிர அதுக்கு எங்களை என்னடா செய்ய சொல்றேன்? அத்தனை பேருடைய பசிக்கும் பட்டினிக்கும் காரணமா இருக்கிற இந்த 40-45 பணக்காரர்களை காப்பாத்துறதுக்கு அல்ல சார். வீடு ஒரு இடத்துல இருக்கலாம், நிலம் ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனா பணம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. பல இடத்துல பரவணும். ஏழை மக்களுடைய வாழ்வை வந்து பரிமளிக்க செய்யணும். தொழிற்சாலைகள் உண்டாகணும். இதுதான் சார் அரசாங்கத்துடைய நோக்கமே. முடிவாய் போச்சா? பாருங்க, அரிசி கிடைக்கிறாங்க ஜனங்களே உள்ள பூந்து எடுத்துட்டு போனாங்கல்ல, அதே தப்பு இந்த பண விஷயத்துல ஏற்பட்ட கூடாதுங்கிறதுனாலதான் அரசாங்கமே உங்களுக்கு பாதுகாப்பா இந்த ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கு. என்னமோ பாதுகாப்புன்னு நீ சொல்ற. இது ரிஷிகள் பிறந்த நாடு, முனிவர்கள் பிறந்த நாடு. கருப்பு பணத்தை யாரும் தொடக்கூடாது, அதான் நான் சொல்லுவேன். ஏன் உங்க குரல் குறையுது? நம்ம கிட்ட ஏதாவது கருப்பு பணம் இருக்கா? ஆறா சைத்தான் எங்க கிட்ட இருக்கான்னு மெதுவா கேட்கிறடே. நாங்கள் ராஜாக்கள் பரம்பரை எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்காங்க. அப்பேன் பாட்டேன் பூட்டனை போய் கேளுங்கடா. எங்களை ஏன்டா கேட்கறீங்க? பெரிய தொல்லையா இருக்கு உங்களோட. சரி, நான் இப்ப கேட்கல. பணக்காரன் இனிமே தூங்க முடியாது போல் இருக்கு.